ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தி வெந்தயக்கீரை சப்பாத்தி இது. இதில் ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் ஓமமும் சீரகமும் சேர்த்துக்குங்க. சில்லி பவுடரு, மஞ்சத்தூள், சால்ட்டு சேர்த்து முதல்ல மாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதோட கீரையும் வெந்தயக்கீரை, கேரட் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் பொரியல் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி சப்பாத்தியோடு சேர்த்து கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. ஸோ இது ரெண்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ எண்ணெயும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும், அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு மெலிசாக ரொம்ப தின்னாக திரட்டி எடுத்துக்கலாம். ஸோ மாதிரி தின்னாக நம்ம தேய்க்கும் போது சப்பாத்தி கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு உள்ள நல்லா வெந்திருக்கும். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை போட்டுடலாம். போட்டுட்டு 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. இம்மீடியட்டாக ஆயில் போட வேண்டாம். 2 சைட்லேயும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் இப்போ போட்டுக்கலாம். போட்டு 2 சைடு திருப்பியும் போட்டுகிட்டே இருங்க. சப்பாத்தி மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பூண்டு சட்னி செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.